வணக்கம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கொழுக்கட்டை வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பு கொழுக்கட்டை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ நம்ம அது எப்படி நல்லா சாஃப்டாக வித்தியாசமாக செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு வருவோம். அரிசி மாவு 200 கிராம், கடுகு 20 கிராம், உளுத்தம்பருப்பு 20 கிராம், குண்டு மிளகாய் 5 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 5 நம்பர், துருவிய தேங்காய் அரை மூடி, முந்திரி பருப்பு 30 கிராம், சமையல் எண்ணெய் தேவையான அளவு, நெய் 30 கிராம், உப்பு தேவையான அளவு. நம்ம இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. கொஞ்சம் தண்ணி, தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். இது கூட கொஞ்சம் நெய். இந்த நெய் எதுக்கு நம்ம இப்போ போடுறோம்னா, அந்த தண்ணியோடவே இந்த மாவை குக் பண்ணி எடுக்கும்போது இதோட ஒன்றுக்குள்ளே ஒட்டாமல் வரும். அது இல்லாமல் இந்த மாவில் வந்து நல்ல சாஃப்ட்னஸை கொடுக்கும். அதுக்காக தான் இந்த தண்ணியிலேயே நம்ம நெய்யை சேர்க்குறோம். தண்ணி நல்லா கொதித்து வரணும். இப்போ நம்ம இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த மாவை போட்டு அந்த டோ ரெடி பண்ண போகிறோம். நல்லா கொதிச்சு நம்ம இந்த அரிசி மாவை இதில் போடுறோம். அரிசி மாவு நல்லா தண்ணியோட குக் பண்ணோம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக குக் பண்ணி எடுக்கணும். நல்ல தண்ணி நல்லா இதோட சேர்ந்து குக் ஆகி நல்லா இது மாதிரி கட்டியாக வரும். குக் பண்ணி வந்து எடுத்து வச்சிடணும். அதை பாருங்கள். இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான மாவை வந்து இது மாதிரி நல்ல திக் கன்சிஸ்டன்ஸில் குக் பண்ணியாச்சு. நல்லா குக்காகி வந்துச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுருவோம். அடுத்தது நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு போடணும். இப்போ நம்ம இந்த கொழுக்கட்டைக்கு மாவு வந்து நல்லா குக் பண்ணி தயார் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் ஒரு தாளிப்பு போடணும்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. சின்ன பேன் எடுத்துகிட்டு சூடானதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து ஆயில் தாளிப்பு கொடுக்குறோம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு போட்டு நல்லா தாளிக்க வைக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வருது. கடுகு பொரிஞ்சு வரும்போது இதில் நம்ம உளுத்தம்பருப்பு போடுறோம். உளுத்தம்பருப்பையும் இந்த கடுகோடு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். உளுந்து நல்லா வறுத்து வரும்போது இதுக்கு நம்ம இந்த குண்டு மிளகா சொல்லியிருந்தேன், அதையும் இதோடு சேர்த்து வதக்கணும். இந்த குண்டு மிளகா இதில் போட்டு வதக்கும்போது இந்த மிளகாவோட ஃப்ளேவர் வந்து இந்த தாளிப்பில் இறங்கி வரும். இதில் நம்ம கருவேப்பிலை, இதுக்கு தேவையான காரத்துக்கு நம்ம ஏற்கனவே நடுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா, அப்புறம் இது கொஞ்சம் ரிச்னஸ் சேர்க்கறதுக்காக நம்ம கேஷ்யூ நட் போடணும்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் கேஷ்யூ நட் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், இந்த தாளிப்பு நல்லா வதங்கி வருது. முந்திரி பருப்பு அதே மாதிரி இதில் நல்ல பொன்னிறமாக வறுந்து வந்துடும். இந்த தாளிப்புலேயே இந்த தாளிப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் ஒரு நல்ல வாசனையாக கொடுக்குது. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டை மாவில் இதை போட போகிறோம்.
மாவில் போட்டுருங்க. இந்த மாவை நம்ம இந்த தாளிப்போடு சேர்த்து நல்லா கலக்கணும். இந்த தாளிப்பு இந்த கொழுக்கட்டை மாவோடு சேர்ந்து கலங்கி வரும். இதுக்கப்புறம் இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். மாவு செய்கிறது இதோட தாளிப்பு எப்படி கொட்டி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். பாருங்கள், மாவு நல்லா கட்டாக இருக்குது. இதை நம்ம அப்படியே சின்ன சின்ன உருண்டைகளாக உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அந்த சைஸ் ஊற்றிக்கோங்க. ரொம்ப பெருசாக வேணுன்றவங்க பெருசாக போட்டுங்க, மீடியம் சைஸ் வேணுன்றவங்க மீடியம் சைஸ் போட்டுங்க. நம்ம இது மாதிரி உருண்டைகளை உருட்டி இது மாதிரி ஒரு தனி தட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். இதை நல்லா உருண்டையாக எடுத்து வச்சுட்டு இதை நம்ம ஸ்டீமரில் போட்டு இது நம்ம எல்லாம் உருண்டை தனியாக வச்சுருக்கோம். நம்ம ஸ்டீமர் இப்போது ரெடியாக வச்சுருக்கோம். இந்த ஸ்டீமரில் இந்த உருண்டைகளை அப்படியே வச்சு ஒரு 5 to 8 minutes நல்லா ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். அப்படி ஸ்டீம் பண்ணி எடுத்தோம் நல்லா சாஃப்டான உங்களுக்கு உப்பு கொழுக்கட்டை ஒரு நல்ல ரிச்சானது. நம்ம ஏன்னா கேஷ்நட் அதெல்லாம் போட்டுக்கிறோம். உங்களுக்கு வந்து இந்த உப்பு கொழுக்கட்டை ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் ரெடி ஆகிடும் உங்களுக்கு. இப்போ வாங்க நம்ம ஸ்டீம் பண்ணலாம். உருண்டையை உருட்டி வச்சுருக்கோன்னு சொன்னேன். ஸ்டீமர் ரெடியாக இருக்குது. நம்ம உருட்டின உருண்டைகளை இது மாதிரி ஒரு நல்ல ஸ்டீமரில் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு ஸ்டீம் பண்ணுவோம். இப்போ நம்ம கொழுக்கட்டைகளை நல்லா உருட்டி ஸ்டீமரில் வச்சுட்டேன். இது நம்ம ஸ்டீமரில் நான் சொன்ன மாதிரி ஒரு 5 to 8 minutes நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சு பரிமாறலாம். அது வரைக்கும் ஸ்டீம் ஆகிட்டு இருக்கட்டும். சொல்லியிருந்த உப்பு கொழுக்கட்டை ஒரு 5 to 8 minutes ஸ்டீம் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டீம் ஆகிடுச்சு. இப்போ வாங்க எப்படி ஸ்டீம் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி பார்ப்போம். நல்லா வந்திருக்கு, நல்லா ஸ்டீம் ஆகிருக்கு. இது கண்டிப்பாக நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வாங்க எடுத்து பார்க்கலாம். இதை இப்போ பாருங்கள், உப்பு கொழுக்கட்டை நல்லா ஸ்டீம் ஆகி வந்துடுச்சு. இதோட பதத்தை செக் பண்ணுறது இது பாருங்கள். இது மாதிரி மெதுவாக அமைக்கி பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ சாஃப்டாக இருக்குது, இது வந்துடுச்சின்னு அர்த்தம். இது நம்ம இப்போ எடுத்து எப்படி பரிமாறுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். நம்ம தட்டில் இது மாதிரி நல்ல சூடான கொழுக்கட்டைகளை பாருங்கள், வைக்கும்போதே இதோட சாஃப்ட்னஸ் உங்களுக்கு தெரியும்.